நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தாமிரபரணி ஆறு, நம்பியார் மற்றும் கருமேனி ஆறு ஆகியவற்றை ஒன்றிணைத்து நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வெள்ளநீர் கால்வாய் பணிகள் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே மழையினால் கரைகள் கரைந்து சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக கரைசைடு தோண்டி வைக்கப்பட்டுள்ள மணல்கள் மழையில் கரைந்து தோண்டப்பட்ட கால்களில் மண்களால் திட்டுகளால் காணப்படுகிறது. ஆனால் வரும் மழைக்காலங்களில் நீர்வரத்து குளங்களுக்கு வருவதற்கு கடைசி பகுதியான தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் நடுவூர்ச்சி கிராமத்தில் சாலைப்புதருக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள குளமானது தற்பொழுது கால்கள் சிதைந்து உடைந்து காணப்படுகிறது. உடனே அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து மேற்படி கால்களை சரி செய்து நீர்வரத்தை பிடிப்பு பகுதியாக விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு பயனுள்ள வழிவகை செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்தை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாம் அருகே பல கோடி ரூபாயில் நடைபெற்று வந்த வெள்ள நீர் கால்வாய் திட்டம் ஒரு மழைக்கு தாக்குப்பிடிக்காத அளவுக்கு அமைக்கப்பட்ட குளத்தின் கரைந்து போன என பொதுமக்கள் விவசாயிகள் வேதனை. தாமிரபரணி ஆறு, நம்பியார், கருமணி ஆறு 3 நதிகளையும் ஒன்றிணைத்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 75 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 நதிகளும் இணைத்து வெள்ளநீர் கால்வாய் திட்டத்திற்கான புதிய கால்வாய் அமைத்து பயன்பட்டு வந்துள்ளது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் 90% பணிகளை எட்டியுள்ள நிலையில் அதில் ஒரு சில இடங்களில் மட்டும் கால்வாய் அமைக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் பார்த்துட்டா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாலைப்புதர் மேல் பகுதியில் கால்வாய் வேலை முடிவடைந்து நீரை சேமிக்கும் வகையில் மிகப்பெரிய குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளத்தின் கரையும் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ள கரை பகுதியும் அதில் தோண்டப்பட்ட செம்மண்ணால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செம்மண்ணால் சிறிய அளவு என்றாலும் கரையக்கூடிய தன்மை உள்ளது. இதனால் பெரிய அளவுக்கு செம்மண்ணால் அமைக்கப்பட்டிருந்த கால்வாய் கரைகள் நேற்று முன்தினம் பெய்த ஒரே மழையால் ஆங்காங்கே பல இடங்களில் கரைந்துள்ளது. இதனால் வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தில் அமைக்கும் கால்வாய் கரையை பலப்படுத்தி அமைக்கவும் அந்த பகுதியில் உள்ள வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றவும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.